வணக்கம். நம்ம அகழி சேனல்ல சிலப்பதிகார கதை பார்க்கலாம். பண்டைய புகார் நகரம். கோவலனும் கண்ணகியும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். நாட்டிய கலைஞர் மாதவியை கோவலன் சந்தித்தார். மாதவியுடன் தன் செல்வங்களை இழந்தார். கோவலன் வருத்தத்துடன் கண்ணகியிடம் திரும்பினார். பொறுமையின் சிகரமான கண்ணகியும் அவரை ஏற்றுக்கொண்டாள். தன் கால் சிலம்பை கொடுத்து அதை விற்று பிழைக்க சொன்னாள். மதுரை நோக்கி கோவலனும் கண்ணகியும் பயணம் செய்தார்கள். மதுரை சந்தையில் கோவலன் சிலம்பை விற்க முயன்றார். கோவலன் மீது தவறாக திருடன் எனும் குற்றம் சாட்டப்பட்டது. அந்நாட்டு மன்னன் நெடுஞ்செழியனும் விசாரணையின்றி கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்துவிட்டார். தன் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியால் கோபமடைந்த கண்ணகி அரசவைக்குள் நுழைந்தாள். கோவலன் நிரபராதி என்று கூறினால் கண்ணகி தன் காலில் இருந்த இன்னொரு சிலம்பை உடைத்து அரசவைக்கு உண்மை என்னவென்று காண்பித்தாள். தன் தவறை உணர்ந்த நெடுஞ்செழியன் குற்ற உணர்ச்சியில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துவிட்டார். கோபத்தால் மதுரை நகரை கண்ணகி சபித்தால் கண்ணகி சாபத்தால் மதுரை எரிந்தது. தேவர்கள் கண்ணகியை அழைத்துச் சென்றார்கள். கண்ணகி பத்தினி தேவியாக வணங்கப்பட்டால் கண்ணகி ஒரு தேவதை. இதுவே சிலப்பதிகாரத்தின் இதிகாச கதை.